ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்கள் பப்ளு பாக்கா கேமர்ஸ்லேருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பிஆர் மேட்ச் ஒன்று போயிருக்கோம். இத்தனை நாளாக ஷார்ட்ஸே போட்டு உங்களை சாகடிச்சிருப்போம். சரி, அதில் ஒரு சேஞ்சுக்காக இன்னிலேருந்து இனிமேல் பிஆர் மேட்ச் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்ரா மேப்பில் இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்ரா மேப்னாலே நம்ம ப்ளஸ் ஏரியாவில் தான் இறங்குவோம். சரி போகலாம் அப்படின்னு போயிட்டுருக்கும்போது சுற்றி ஒரு 4 ஸ்குவாடு, அவ்வளோதான், 4 ஸ்குவாடு தான். போயிட்டு ஃபைட் பண்ணலாம் அப்படின்ட்டு இறங்கிட்டுருக்கோம். அப்போ சரி இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நினச்சா அதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி நாம் அப்படியே இங்கேருந்து எஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கினோன்னா குடுன்னு ஓடிடுவேன். இப்போ நம்ம போய் இறங்கினோன்னு ஒருத்தர் செத்து போயிடுவான். இப்போ ஒருத்தர் நாக்காயிட்டானா, சரி ரைட்டு அடுத்தனும் நாக்காயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். சரி என்னடா சாக மாட்டேங்கிறான், கில்லடிச்சிட்டே இருக்கான் அப்படின்னு பார்த்தா இப்போ செத்தான்ல, அவள் கால் பண்ணிட்டான். அப்போ நான் தான் விளையாண்டுருக்கேன்னு தெரியுதுலடா, இப்போ தானே எக்கூட தானே விளையாண்டுருந்தேன், ஏன்டா கால் பண்ண அப்படின்னா, என்னக்கு பாரு இவன் பாட்டுக்கு தப்பி தவறி 4 ஸ்குவாட் இருக்க இடத்துல இறக்கி விட்டான். இவன் என்ன பிளேயரு, அவன் பாட்டுக்கு அடிச்சு போடுவா, நாம் எப்படியா அப்படின்ட்டா. அதுக்கப்புறம் சரி ரைட்ரா கரெக்டு தான்டா அப்படின்னேன். எப்படின்னா இவன் என்ன தெரியுமா பண்ணுவான், அவன் என்னன்னா ரஷ்ஷரு. இப்போ ரூம் மேட்ச் ஆட்ருக்கேன்னா வைங்க, நாங்கள் ஒரு 3 பேர் பின்னாடி இருப்போம். அவன் என்னடானா எடுத்தோன்னே நெடுன்னு உள்ளே போயிடுவான். அவன் கூட நாம் போனோம்னா நாம் செத்து போயிடுவோம். அவன் மட்டும் எப்படி இருக்கான்னு தெரியல, நம்மளை போட்டு அவன் கம்முன்னு இருந்துடுறான். அவன் போட்டுறான்னு சொல்ல முடியாது, அவனுக்கு வள்ளல் இருக்குது, அவன் போயிட்டு ஆடிடுறான். அப்புறம் மறுபடியும் இருந்துட்டு அவனும் செத்து போயிட்டான். சரி நான் ஒருத்தன் தான் இருக்கேன், வீரண்டா சூரண்டா வடக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எட்டு காயின் பொறுக்கலாம் அப்படின்ட்டு போயிடும். அப்புறம் நம்மகிட்ட கண்ணே இல்லை, எனக்கு அந்த வெக்டரில் ஆடவே தெரியாது. சரி லூட்டு பொறுக்கலாம் சொல்லிட்டு அப்படின்னு போனால் இங்கே ஒரு பொட்டி இருக்கும், அதில் ஃப்ரீயாக எல்லாம் தருவாங்க. அதில் போய் பொறுக்கலாம் அப்படின்ட்டு பொறுக்கலாம். நீ ஒருத்தன் தாண்டா இருக்க, ஏன்டா இப்படி ஓப்பனில் உட்காந்து பொறுக்கிட்டு இருக்க அப்படின்னு இன்னொருத்த கத்திட்டு இருக்கா. சரி இருடா இது மட்டும் எடுத்துகிட்டு போயிடறேன்டா அப்படின்ட்டு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். சரி 600 காயின் இருக்குது, சூப்பர் ரிவ்யூ பண்ணலாமா நார்மல் ரிவ்யூ பண்ணலாமா, சூப்பர் ரிவ்யூ பண்ணலாமா நார்மல் ரிவ்யூ பண்ணலாமா அப்படின்னு போயிட்டுருக்கேன். அப்போ போயிட்டுருக்க என்னாச்சு, இந்த ஹோவர் ஸ்கில்லை போட்டுவிட்டேன். அது எவனையோ பிடிச்சி கண்டுபிடிச்சிருச்சு. நான் அவசரத்துக்கு பிடிச்சி எதையும் அழுத்தி போட்டேன், எவனை ரிவ்யூ பண்ணனே தெரில. சரி இங்கேருந்து வேலைக்காகன்னு சொல்லிட்டு மறுபடியும் வண்டி எட்டு வேறு எங்கேயாச்சும் போயிட்டு அவனையும் ரிவ்யூ பண்ணி விட்டு போட்டு நம்ம கம்முன்னு வெளியே வந்துடலாம், வேறு எங்கேயாச்சும் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வண்டி எடுக்க போகிறேன். அப்புறம் அவன் என்ன பண்ணான்னா அவனும் இறக்கி காயின் பொறுக்கிட்டு இருந்தான். நான் சரி போகலாம் சொல்லிட்டு அந்த ரோபோ இருக்குல்ல, ரோபோ பெட்டோட பொம்மை, அந்த பெரிய செவராட்டை கட்டி வச்சுருப்பாங்களே பொம்மையை, அதுக்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட போயிட்டுருக்கேன். சரி இங்கே ஒரு காயின் இருக்குது, இதையும் பிடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு இறங்கிட்டு இதையும் பிடிச்சிட்டேன். அதுக்கடுத்து நம்மாடி அப்போ அந்த ரோபோ கீழே இன்னொரு பொம்மை இருக்கும்ல, இன்னொரு காயின் இருக்கும்ல, அது இப்போ போயிட்டுருக்க இன்னொருத்தர் 2 பேராக ஸ்குவாடான்னு தெரில பிடிச்சி அடித்து போட்டாங்க. நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக தானே போயிட்டுருக்கேன். நீ ஏன்டா நீ அடிக்கிற அப்படின்ட்டு சொல்லி ஆகிப்போச்சு. அப்புறம் மறுபடி வாழை போடலான்னு வாழை போட்டால் அவன் மேலே விழுந்துருச்சு. அப்புறம் மறுபடியும் அவன் டீம்மேட்டெல்லாம் சுற்றி அடித்து போட்டாங்க. அந்த பாக்ஸில் ஊசி இருந்து அதையும் குத்துறக்குள்ளே அது கிளியராக பண்ணிட்டானுங்க. சரி நம்ம வயன் தான் தப்பிச்சிட்டானே, சரி நாம் தான் மாட்டிட்டோமே, நம்ம வயன் தப்பிச்சிருவா அப்படின்னு நினச்சா நம்ம வய அதுக்கு மேலே இருக்கா. நம்ம வய ஸ்காடுக்கு நடுவளவோ இறங்கிட்டான். இந்த நம்ம ஹோவர் போட்டுட்டோம்ல, அவன் தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டானுங்க. அப்புறம் இவன் போய் ஒருத்தனை அடித்து நாக்கெல்லாம் வச்சுட்டான். அதை கிளியர் பண்ணுறதுக்குள்ளே இன்னொருத்தன் வந்துட்டான். ஒன்றா அந்த நாக்கை கிளியர் பண்ணியிருக்கலாமா, இப்போ ஏறி போய் அவனும் சேர்த்து போயிட்டான். அநியாயமாக அந்த நாக்கு வெட்டியாக போச்சு. அப்புறம் இவன் ஒருத்தன் தான் இருக்கேன். அப்புறம் மாதிரி இவன் எல்லாத்தையும் காப்பாற்றி விட்டுருவான். ஃபஸ்ட்டு 2 பேர், அவங்க 2 பேர் செத்தாங்களா, நான் காப்பாற்றினேன். இப்போ நாங்கள் 2 பேர் செத்துட்டோம், இவன் காப்பாற்றுவான். அதுக்கடுத்து நாங்கள் 2 பேர் செத்துருவோண்டா, அடுத்து நீ தாண்டா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை சொல்லிகிட்டு இருக்கிறான். இவன் யார் தெரியுமா, இவன் வச்சுருக்க மண்டையை பார்த்தீங்கன்னா அது ஒரு சாமுராய் பண்டிலோடது. அப்புறம் இவன் வின்சென்ஸோ டிஷர்ட் போட்டிருப்பான். ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வின்சென்ஸோட சித்தப்பா பையன்டா அப்படிமா. அப்புறம் மறுபடி இவன் ஆஞ்சலிக் பேண்ட்லாம் போட்டிருந்தான். சரி காப்பாற்றுவானா மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்ருக்கேன். சரி இப்போ ஒரு துரோகம் பண்ணி விடுவான் பாருங்கள். இப்போ ஒரு 500 காயின் வச்சுட்டு, சரி நான் தானே ஃபஸ்ட்டு சேர்த்தேன், என்னையை தானே ரிவ்யூ பண்ணி விடணும். அப்போ மறுபடியும் என்ன பண்ணிட்டான், அவனை ரிவ்யூ பண்ணி விட்டான். அப்புறம் எனக்கு சரியான கடுப்பாகி போச்சு. உங்களோட பேச மாட்டேன்டா, நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது அப்படின்னா,
அப்புறம் நாளைக்கு உனக்கு டீ வாங்கி தரேன், கம்முன்னு அழகாக ஆடு பார்க்கலாம் அப்படின்னா. சரிடா, நாம் சரியான டீ ரசிகர், டீக்காக நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம். நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை டீ குடிப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நாங்கள் எத்தனை டீ குடிப்போம்னா, இப்போது காலையில் ரூம்லேருந்து காலேஜுக்கு போகும்போது ஒரு டீ, அப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம் ஒரு டீ, அப்புறம் லஞ்சுக்கு முன்னாடி ஒரு டீ, லஞ்சுக்கு அப்புறம் ஒரு டீன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் டேக்குள்ளே ஒரு 5 டீயாச்சும் முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 6-7 டீ வந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஈவினிங்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 10 டீயாச்சும் கவர் பண்ணிடுவோம். அதுக்கே 100 ரூபாய்க்கு மேலே வந்துடும். நாங்கள் சாப்பாட்டால் வாழ்கிறதில்ல, டீனால தான் வாழ்ந்துட்டுருக்கோம் இத்தனை நாளாக. அப்படியே மேட்சுக்குள்ளே வந்துட்டோம்னா நம்மளை ரிவ்யூ பண்ணி விட்டாங்க. சரி, நம்மளுக்கு முன்னாடி பையன் ஓடுறானே அப்படின்னு பார்த்தோம்னா காயின் பொறுக்க ஓடி இருக்கேன். சரி, நாமளும் எதாவது கண்ணை பொறுக்கிட்டு போய் எவனாச்சும் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ஹோவரு கண்டுபிடிச்சி விட்டுருச்சு. சரி, அவன் போய் அடித்து போட்டான். அதுக்குள்ளே ஓசிக்கில்லாச்சும் ட்ரை பண்ணலான்னு தான் அதுக்குள்ளே நாக்கே பண்ணிட்டான். சரி, லூத்தாச்சும் பொறுக்கலாமேடா அப்படின்னு போனால், சரி பின்னாடி இருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. பின்னாடி இருக்கவனுக்கு ஏன்டா முன்னாடி வாழை போட்டேன் அப்படின்னு, பல தோஸ்ட்டு விழுந்துருச்சுரா அப்படின்ட்டா. சரி, இந்த இடத்துல இருந்தால் பிழைக்க முடியாது குமார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறோம் அப்படின்ட்டு நான் கிளம்பலாம் அப்படின்னு பேக் அடிக்கலாம் அப்படின்னு போனால் நம்ம ஒரு நாக்கு வச்சுட்டான். சரி, அவனை அடிக்க கிளியர் பண்ணுறதுக்குள்ளே அவனுக்கு காப்பாற்றிட்டு போயிடுவான். நம்ம பசங்க அப்படியெல்லாம் காப்பாற்ற மாட்டாங்க. நீ செத்தையா சாவு அப்படின்ட்டு விட்டு போயிடுவாங்க. அப்புறம் நான் தான் ஓடுறேன் அப்படின்னு பார்த்தா நம்ம பசங்க நம்மளுக்கு முன்னாடி ஓடிட்டு இருப்பானுங்க. சரி, இங்கேருந்தே வேலைக்கு ஆகுது குமார், சுற்றி 4-5 ஸ்குவாடு சுற்றிட்டு இருக்கு. சரி, நம்ம ஜோன்லேருந்து அப்படியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கிறப்போ என்னை மண்டையோடு அடித்து போடுவான். அப்புறம் நம்ம சரி பொறுப்பாக வாழை போட்டு காப்பாற்றினானே, ஒரு மெடிக்கிட்டு கொடுத்தானா. எங்கிட்ட 2 இன்னிகளை இருந்தது, அதை வச்சு பொழைச்சி எப்படியோ 2 காசு சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் மறுபடியும் இவன்கிட்ட கேட்டால் இவன் சுத்தமாக இல்லைன்ட்டான் மெடிக்கிட்டு. அப்புறம் இன்னியலாச்சும் தாடா அப்படின்னா வெளியூருக்கு போய் பறிக்கடா. அதுக்கப்புறம் உனக்கு தெரியும், நீ ஏன்டா எடுக்கல, நீ இதை எப்படியாவது பண்ணுவே, அதனால தான் விட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா. நீ சொல்லு, நீ பார்த்துருக்க மாட்டேன், நீ சொல்லு அப்படின்னு. அப்போ இவன் என்னடானா எதிர்த்தாப்புல இருக்க வீட்டுக்கு போகிறதுக்கு போல இந்த வீட்டில் நின்று 2 பேரும் வேடிக்கை பார்த்துருக்குறானுங்க. சரி, நான் முன்னாடி போகிறேன் கவர் தாங்கடா அப்படின்னா எனக்கு முன்னாடி ஓடிட்டுருக்கேன். அப்புறம் இந்த கேப்பு, இந்த சின்ன கேப்லேருந்து லைட்டாக தெரிஞ்சுது, அங்கே பார்க்காத அவன் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். சரி, நான் இங்கேருந்து அப்படியே அலைக்காக அடித்து போட்டு லூட்டு பொறுக்கலாம் அப்படின்னு மேலே போனால் நம்மளுக்கு முன்னாடி போய் அடித்து போட்டு அவன் பொறுக்கிட்டு இருந்தான். அப்புறம் கடைசியில் ஏதோ கொஞ்சம் நஞ்சம் மிச்சம் வச்சா. சரி, அதை வச்சு ஏதோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வந்தேன். சரி, ஹெல்த் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கிட்டு போட்டிருந்தேன். அப்புறம் மெடிக்கிட்டு போட எல்லா செட்டிங்ஸையும் ஒரே கிட்ட வச்சுட்டுனா எல்லா குறுக்கால வந்துருச்சு. அப்புறம் மெடிக்கிட்டு போட கிரனேட் வேறு. அதுக்கப்புறம் மெடிக்கிட்டு போட, அதுக்கப்புறம் இங்கேருந்து போகிறேன்டா குமார் அப்படின்னு இங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் ஜோன்லேருந்து கடைசியிலேருந்து வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோனுக்கு போயிட்டுருக்கேன். ஜோன்லேருந்து அப்புறம் மறுபடியும் வந்துக்கலாம். சரி, அப்போ தான் எவனும் பின்னாடிலேருந்து அடிக்க முடியாது, சான்ஸ் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஜோன் பக்கம் போயிட்டுருக்கான். இவன் என்னடா ஆட்ரா பிடிச்சிட்ருக்கான் அப்படின்னு பார்த்தா, ஐயோ ஆட்ரா பிடிக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தெரிச்சு ஓடிட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் சொல்லிட்டு நாம் கிட்டத்தான் எதுவுமே இல்லையே, ஏதோ பொறுக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படிக்கா போனேன். நம்ம பசங்க அந்த பக்கம் எதுக்கு போனாங்கன்னு தெரில. சரி, அப்படியே இப்படி பொறுக்குவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 2-3 மெடிக்கிட்டு கிடந்தது. அப்போ இது என்ன கண்ணுனே தெரில, அந்த M24 என்னமோ, அது ஒரு ஸ்னைப்பரு, எப்படி ஆடுறதுனே தெரில. அப்புறம் மறுபடி இந்த பக்கம் வந்தோம்னா ஆகு கிடக்கும். சரி, அது இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே இன்னொரு பக்கம் போய் அந்த ஒரு பாக்ஸ் இருக்குன்னு தெரியுமா, அந்த பாக்ஸில் 2வது லெவல் வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. சரி, அதில் பார்த்தோம்னா ஒரு 2-3 மெடிக்கிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை போய் திறந்தேன். சரி, நினச்ச மாதிரியே ஒரு 3 மெடிக்கிட் கிடச்சிது இந்த இடத்துல. அதை வச்சு எதோ பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். சரி, நம்ம பசங்க எதுக்கு ஜோனுக்குள்ளே போயிட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டோம்னா, ட்ரீட்மெண்ட் கன் வாங்க போனடா அப்படிங்கிறானு. அட சொல்லி தொலைஞ்சிருக்கலாம்லடா, நானும் வந்திருப்பேன்லடா அப்படின்னேன். நான் தான் சொன்னேனே, உனக்கு கேட்கலையா அப்படின்னானுங்க. சரி, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணி எனக்கு தெரியாது, மரியாதைக்கு போய் ட்ரீட்மெண்ட் கன் வாங்கிட்டு வந்துரு, இல்லைன்னா ஏதாச்சும் பண்ணி உனக்கு எலிமினேட் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னா. அப்புறம் மறுபடி வெளியே போய் போக அதாவது நம்ம ஜோனுக்கு வெளியே இருக்கும்போது கம்மியாக தான் ஹெச்பியே ஏறாது அந்த ட்ரீட்மெண்ட் கன்னில் அடித்தாலும். அது எப்படியே தவறி ஒரு அடி அடிச்சிட்டா அதுவும் ஏறிடுச்சு. அப்புறம் மறுபடியும் அங்கே போயிட்டு ட்ரீட்மெண்ட் கன் வாங்கிட்டு அப்படியே தக்கடிக்கு புக்கடிக்குன்னு ஓடி வந்துட்டு இருந்தோம். அப்புறம் மறுபடி நம்ம பசங்க அப்படியே அங்கே நின்று அழகாக ஒரு ட்ரீட்மெண்ட் கன் எடுத்து அடிச்சு விட்டாங்க.
அது நம்மளை பார்த்து அடிக்கல, அது எங்கேருந்து தான் அடிச்சிட்டு இருந்தான். நம்ம மேலே ஒரே குண்டு தான் பட்டுச்சு. இந்தா இப்போ பார்த்தீங்களா, ஒன்று கூட ஏறல. அப்புறம் நம்ம சுறாகுமார், அதாவது இந்த 2ஆம் நம்பரு, அவன் கரெக்டாக அடிச்சுட்டான். அதுக்கப்புறம் கவர் எடுத்து ஜோன் வரட்டும் போகலாம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிகிட்டே இருந்தோம். சரி, வந்த இடத்துக்கே மறுபடி போகலாம். அங்கேருந்து ஜோன் கொஞ்சம் பக்கமாக தான் இருக்கும். அங்கேருந்து அப்படியே கவர் எடுத்து போய்க்கலாம். அந்த பக்கம் கொஞ்சம் இறக்கமாக இருக்குது. சரி, அப்படி மெதுவாக ஓடினா கூட ஹெட்ஷாட் விழுந்துடும். சரி, அப்படியே அந்த காளானை சாப்பிட்டு அப்படியே போகலாம் அப்புடின்னு பார்த்தா நம்மவே அந்த ஹோவரை போட்டு விட்டான். அது எங்கேயோ காட்டி கொடுத்துருச்சு. சரி, அவன் அங்கே நின்று கவர் கொடுத்தான். அப்போ வேணால் கரெக்டாக கவர் கொடுத்தாங்க. அப்புறம் நாம் என்ன பண்ணோம், சரி நான் இங்கேருந்து சும்மா ஒரு கிரனேட்டை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரனேட்டை ஹூக் பண்ணி நின்றேன். கரெக்டாக குமார் அந்த பக்கம் போய் அடிக்க, நான் இந்த பக்கம் கிரனேட்டு போட, கரெக்டாக இன்னொருத்தன் எவனோ அந்த பக்கம் அடிச்சு போட்டான், யாரும் தெரியல. கரெக்டாக அந்த கிரனேட் எடுத்து நாக் ஆகிட்டான். எனக்கே ஒரு அதிசயமாக போயிடுச்சு. சரி, நான் இன்னிலேருந்து ஒரு கிரனேட்டு பிளேயர் ஆகிட்டேன்டா, நான் பெரிய கிரனேட் பிளேயரா அப்படின்னேன். அவன் எதை ஃப்ளோக்குள்ள விழுந்துருச்சுடா அப்படின்னேன். எப்பட்றா குமார் கண்டுபிடிச்சே அப்படின்னா, நானே பாதி டேமேஜுக்கு மேலே கொடுத்தேன்ல, அதனால தான் ஓசி அடிக்கிறதுக்கு உன்னோட யாருமே இருக்க மாட்டாங்கடா அப்படின்னா. நான்லாம் எப்படி ஓசி அடிப்பேன் தெரியுமாங்க, சிஎஸ் ரேங்கில் 61 டேமேஜுக்கு 3 கில் யாராச்சும் அடிச்சிருக்கீங்களா? அதையும் யாராச்சும் அடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட யாராச்சும் கம்மியாக அடிச்சிருப்பீங்க, அவனை மென்ஷனும் பண்ணி விடுங்க. அப்புறம் இங்கே என்ன பார்த்தோம்னா, இங்கே ஒருத்தன் அவன் என்னடானா, நான் 4i ஸ்கோப் வச்சுருக்கேன், ஸ்கேர் 3rd லெவல் வச்சுருக்கேன், அப்புறம் நான் சைலன்ஸெல்லாம் வச்சுருக்கேன், நான் தாண்டா அடிப்பேன் அப்படின்னு அடித்தான். அவன் என்ன பண்ணான், நான் அடிக்கவே இல்லை போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நின்று எலிமினேட்டே ஆகி போயிட்டான். அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தர் இருந்தான், அவனை பிடிச்சி மொத்துன்னு 3 பேர் வேறினான். அவனே அடித்து போட்டான் முன்னாடி போனவன். அதுக்கப்புறம் மறுபடியும் அவன்கிட்ட இருக்க லோட்டாச்சு பொறுக்கிட்டு மொல்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர் எடுத்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ரைட்டில் ஒரு ஃபைட்டு போயிட்டுருக்கோம். சரி, கிராஸ் ஃபயருக்குள்ளே ஓனோம்னா ஒரு 2-3 ஓசியாச்சும் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு டேமேஜு கூட போகல கடைசியில். அப்புறம் மறுபடியும் சொல்லிட்டு சரி நம்ம குமார் அடித்தான், நம்ம குமார் ஆராய்ச்சி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு கரெக்டாக பேக்கப் கொடுத்து அந்த ட்ரீட்மெண்ட் கன் எடுத்து வச்சு சுட்டுருந்தான். கடைசி ஜோனில் எப்படியெல்லாம் ட்ரீட்மெண்ட் கன் வேலை செய்யுதுன்னு பாருங்களேன். அதுக்கப்புறம் சரி இந்த வீட்லேருந்து அப்படியே மொல்ல போகலாம் அப்படின்னு போயிட்டுருக்குறோம். சரி முன்னாடி போடா, அதுக்கு அப்படின்னா நம்ம கடைசியிலேருந்து நான் ஜோன் புஷ் பண்ணுறேன்னு தானே சொன்னேன், நான் கடைசியிலேருந்து தான் வருவேன் அப்படின்னா. சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீராண்டா சூராண்டா ஐயா அதுக்குள்ளே போயிட்டானே, எதுக்குடா அதுக்கு வரவனு அங்கேயே இருந்துருக்கலாம்லடா அப்படின்னா. இவ்வளோ தூரம் பார்த்தா டேமேஜ் வாங்கிட்டு போடாதாடா வச்சா, அவனுக்காச்சும் ஒரு 2-3 ஹெச்பி ஏறி இருக்குண்டா அப்படின்ட்டு. அப்புறம் மறுபடியும் உள்ளே உட்காந்துட்டு மொல்ல போயிட்டுருப்போம். அவன்கிட்ட எப்படி 4ஆம் லெவல் லிஸ்ட் இருந்ததுன்னு தெரியல, எங்கூடையே தான் சுற்றிட்டுருக்குறான். அப்புறம் மறுபடியும் அந்த லோட்டு போட்டியில் போய் எதாவது கிடைக்குமா, அப்பளையே தானே இந்த கண்ணி வச்சுருந்தேன், இப்போ எதுக்கு அதை மாற்றினேன், இப்போ எதுக்கு எடுத்துருந்துருந்தேன். அப்புறம் மறுபடியும் பார்த்தோம்னா லெஃப்டில் ஒரு ஸ்குவாடு, ரைட்டில் ஒரு ஸ்குவாடு, எங்கெங்கேயே இருக்காங்க, எங்கே இருக்காங்கன்னே தெரியல. பரவாயில்ல, இது கூட 13 பேர் தான் இருக்காங்க. ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச்சுக்கு முன்னாடியெல்லாம் இத்தனைக்குன்னு சொல்லியும் 23 பேர் இருக்காங்க அப்படியே. அப்புறம் இவங்க சொல்ல வேண்டியதானே, இப்படித்தானே வந்துட்டுருக்கானுங்க, எனிமி இருக்காங்கன்னு சொல்ல வேண்டியதானே. அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே போயிட்டு அடி வாங்கிட்டேன். அப்படியே இங்கேயே கவர் எடுத்து நில்றா அப்படின்னா நானும் நின்னேன். நம்ம குமார் நெடு ஏறி போயிட்டா, அவன் கீழே கத்திக்கிட்டே கிடக்குறா. நல்ல வேலை அடி வாங்க நாக்காத வந்து ஏடா சந்தோஷம்டா அப்படின்னேன். அதுக்கப்புறம் மறுபடியும் லெஃப்டில் ஏறி சென்டர் பிடிச்சி உட்காந்துட்டு இருந்தான். இவன் எப்படியோ ஒரு நாக்கை வச்சு கிளியர் பண்ணி போட்டான். அப்புறம் நடுவில் பார்த்தா ஒரு ஸ்குவாடு போயிட்டுருக்குது. அப்போ அவங்க மாற்றி மொத்துன்னு முத்திக்கிட்டு இருக்காங்க. சரி நாமளும் போல் ஏதோ ஓசிக்கில் கிடைக்கும் அப்படின்ட்டு போயிட்டு சென்டரில் போய் நின்ட்டேன். இவன் யார் அடிக்கிறான்னு தெரில. அப்புறம் மறுபடியும் நடு வீட்டிலேருந்து இன்னொருத்தர் குதிச்சுட்ருக்கிறான். அப்புறம் லெஃப்ட்டில் ஒருத்தர் நீ சம்மந்தம் இல்லாத அடிச்சுட்ருக்கிறான். சரி இவனை ட்ரீட்மெண்ட் பண்ணி விடலா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கண்ணு சுட்டுட்ருக்கிறேன். அவன் அதுக்குள்ளே ஓடி போயிட்டான். ஏன்னா நம்ம குமார் நம்மளோட பாஸ்ட்டு. அப்புறம் பின்னாடி பார்த்தோம்னா பின்னாடி இருக்க விட்டுட்டு முன்னாடி என்னடா பண்ணீங்க அப்படின்னா தான் பின்னாடி ஒரு ஸ்காடே வந்துருச்சு. அப்புறம் புதுசாக இப்போ ஒருத்தன் முளைச்சி கீழே விழுந்தான். அவனுக்கு ஹெட்ஷாட் அடித்து அநியாயமாக ஓசிக்கில் அடிச்சுட்டு போயிட்டான். இப்படியெல்லாம் ஓசிக்கில் அடித்தா எதுக்குடா வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டையோடு அழுத்தி போட்டு அப்புறம் இன்னொருத்தன் டீம்மேட் ஒருத்தன் வருவான். இந்த டிமிட்ரி சோனியா வச்சு போட்டுலாம் வரவன்ல தூக்கி ஜெயிலில் ஓடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் பிடிச்சி அழுத்துனா அவன் டீம்மேட் இன்னொருத்தன் வந்துட்டான். என் டீம்மேட் என்னை அழகாக காப்பாற்றினான். எப்படின்னா ஒரு அழகாக ரைட்டில் ஒரு கேப் விட்டு போட்டு அந்த கேப்பில் என்னையை மட்டும் அடிக்கிற அளவுக்கு விட்டு போட்டு அழகாக வால் போட்டு வச்சுருங்க. என்னை கிளியரே பண்ணிட்டானு. இந்தா இப்போ ஒரு டிமிட்ரி சோனியா, இவனும் நாக்காயிட்டான் அவனும் நாக்காயிட்டான். இந்த டிமிட்ரியில் அவன் எந்திரிச்சு வந்துடுவான்.
சரி நம்ம குமார் ஒருத்தன் தான் இவன் அடித்து போடுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவனும் நல்லா அடி வாங்கிட்டான். அப்புறம் மறுபடியும் ஒரு சூப்பர் மெடிக்கிட்ட போட்டு பொறுமையாக ஜோனுக்குள்ளே போய் ரிவ்யூ பண்ணிட்டு வாடா அப்படின்னோம். அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டில் நல்லா ஃபுல்லாக ஹீல் ஆகிட்டானா, சரி நீ தான் 1200 காயின் வச்சிருக்கல, அழகாக கரெக்டாக 1200 காயின் இருக்குது, அது வச்சுட்டு போய் கரெக்டாக ரிவ்யூ பண்ணி மட்டும் விட்டுட்றா, நாங்கள் 2 பேரும் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னோம். அப்புறம் மறுபடியும் அவன் போகிறான். அப்புறம் என்னடானா இந்த மேட்ச்சில் பண்ண பெரிய தப்பு என்னென்னா, கீழே இறங்கி போயிட்டான். அங்கே போயிட்டு லெஃப்டில் போயிருந்தா எங்களை கொஞ்சம் ஹெச்பி இருந்திருக்கும், அதில் 2 பேர்த்தையும் காப்பாற்றி விட்டுருக்கலாம். இப்போ போயிட்டு கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் பார்த்தவனும் அவன்